தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு ரிப்பேருக்காக வந்திருக்கு. இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் என்ன பழுதாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் வந்து நம்மளுக்கு ஒன்றாகுது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல சோங் வந்து நெக்ஸ்ட் அடிக்க முடியலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோங் அதாவது பாட்டு வந்து சவுண்ட் வைக்க முடியலை. இதில் கொடுத்துருந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருந்த சுவிட்ச் வந்து டேமேஜ் ஆகிருக்குது. இப்போ இந்த பழத்தை சரி பண்ணி தாங்கன்னு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த பழத்தை நாம் எப்படி சரி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ற பட்டனை எழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு ரிப்பேருக்காக வந்திருக்கு. இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் என்ன பழுதாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சுவிட்ச் வந்து ஒன்றாகுது. ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு சரியாக வேலை செய்யுது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் அதாவது சாங் வால்யூம் வந்து கூட்டக்கூடிய சுவிட்ச் இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் அடிக்கிற சுவிட்ச் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. வால்யூம் சவுண்டை வந்து கூட்டி கொள்கிற மாதிரி சுவிட்ச் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து டேமேஜ் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி உள்ளுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த சுவிட்ச் பழுதை சரி பண்ணி தாங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பழுதை வந்து நாங்கள் எப்படி சரி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் வச்சுருக்காங்க. இதை நம்ம பிரிச்சுட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்க்ரூ ஆணி வந்து இதுக்குள்ள தான் இருக்கும். இப்போ வந்து நாம் இதை ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ ஆணியும் வந்து நாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சி இழுத்தோம்னா வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி விழுந்து கிடக்குது. பாருங்கள் வால்யூம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடிக்கிற சுவிட்ச் இங்கே வந்து உள்ளுக்கு டேமேஜ் ஆகி இந்த மாதிரி பீஸாக வந்துடுச்சு. பாருங்கள், அதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமை வந்து கூட்டிக்கொள்ள முடியலை. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அடிக்க முடியலை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ஆணி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட மதர் போர்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன். அதாவது நெக்ஸ்ட் அடிக்கிற சுவிட்ச், அதே மாதிரி வால்யூம் வைக்கிற சுவிட்ச் இதுதான். பார்த்தீங்கன்னா இது வந்து துண்டு துண்டாக டேமேஜ் ஆகி உள்ளுக்கு உடஞ்சி கிடக்கு. அதில் அரைவாசி பகுதியை பார்த்தீங்கன்னா மிகுதி பகுதி இங்கே இதில் இருக்குது. இந்த துண்டையும் வந்து நாம் சால்டரினை வச்சு எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாம் வேறொரு சுவிட்ச் வச்சுக்கொள்ள போகிறோம். அதை எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு டேமேஜ் ஆகி இருக்கிற சுவிட்சின் மிகுதி பகுதியையும் இதிலேருந்து நாம் சால்டரினை வச்சு ரிமூவ் பண்ணிக்கொள்ள போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேட்டரி வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நாம் இதிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக போட் எடுத்துக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பீக்கர் வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுற நேரம் பேட்டரி வயர் இதில் இருந்துச்சுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பேட்டரி வயரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வயரையும் இதிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற சுவிட்ச் டேமேஜ் ஆகிருக்கிற மிகுதி பகுதியை இந்த இடத்துல இருந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கொள்ள போகிறோம். டேமேஜ் ஆகிற மிகுதி பகுதி இங்கே இருக்குது. இது இவ்வளவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட்டு சுவிட்ச், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்யூம் ஃபுல்லாக வச்சுக்கொள்ளக்கூடியது, அதே மாதிரி குறைச்சி கொள்ளக்கூடிய சுவிட்சு. இந்த பகுதி இவ்வளவு பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சில் உள்ளது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்குது. இதுக்கு பதிலாக தான் நான் வந்து புதுசாக வந்து மைக்ரோ சுவிட்சை வச்சு சரி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் அடிக்கிறதுக்கு, அதே மாதிரி வால்யூமை வந்து கூட்டிக் கொள்றதுக்கு. இப்போ இந்த இடத்த வந்து நாங்கள் கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாம் மைக்ரோ சுவிட்சை வச்சுக்கொள்ள போகிறோம். அழகாக நீட்டாக வந்து இந்த இடத்துல 2 துளையிட்டு அதை நான் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் மைக்ரோ சுவிட்சு
இந்த இடத்துல வைக்கக்கூடிய மாதிரி 2 துளை இட்டுருக்கிறோம், அதாவது 2 ஓட்டை போட்டு எடுத்துருக்கிறோம். இப்போ வந்து நாம் எப்படி இந்த சுவிட்சை வந்து இந்த போர்டில், அதாவது இந்த மதர் போர்டில் எப்படி நாம் கனெக்ஷன் கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லைனை வந்து இந்த இடத்துல ஒட்டி கொடுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்துட்டோம். அடுத்த லைனை பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ சுவிட்சிൻ്റെ இந்த ஜம்பர் லைனையும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லைன், இதில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சுவிட்சிൻ്റെ லைனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைனும் இங்கேயும் கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து நாம் கவர்சிங்கில் வச்சுட்டு பேட்டரி வயர் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வயர் லைன் எல்லாம் கொடுத்துட்டு பார்க்கலாம் எப்படி வேலை செய்ய போகுதுன்றதை பொறுத்திருந்து பாருங்கள். மைக்ரோ சுவிட்ச் ரெண்டையும் இந்த மாதிரி வச்சுருக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் குழுவால் ஒட்டி கொள்ள போகிறோம் பாருங்கள். நான் போட்டிருக்க துளையால் வந்து இங்கே 2 சுவிட்சிൻ്റെ நாப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணி அழுத்தக்கூடிய மாதிரி மிக தெளிவாக கிளியராக தெரியுது. இப்போ வந்து நாம் இந்த மறுபக்கத்தில் பார்த்திங்கன்னா குழுவை வச்சு ஒட்டி கொள்ள போகிறோம். தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சுவிட்சை வந்து இந்த மாதிரி ரெண்டையும் வந்து ஒரே லைனில் வச்சுருக்கிறோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் அடித்து அதை மாதிரி வால்யூம் கூட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து நாம் பேட்டரி கனெக்ஷனை கொடுத்துடலாம். அதே மாதிரி ஸ்பீக்கர் லைனையும் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பேட்டரின்ற ப்ளஸ் லைன் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பேட்டரின்ற மைனஸ் லைன் வரும். இந்த மாதிரி ஒட்டி கொள்ளலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஸ்பீக்கர்ன்ற வயரையும் கனெக்ஷன் கொடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ் லைன் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பேட்டரின்னா மைனஸ் ப்ளஸ் சரியாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ன்ற மைனஸ் ப்ளஸ்ஸையும் வந்து சரியாக கொடுத்துருக்குறோம். மைக்ரோ சுவிட்ச் வச்சுருக்கோன்னு பாருங்கள், வச்சாச்சு. இப்போ நாம் இருந்த மாதிரி பூட்டிட்டு பார்த்தீங்கன்னா பூட்டியாச்சு. இப்போ வந்து நாம் ஸ்க்ரூ ஆணியை வச்சு டைட் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, வீடியோ எந்தளவுக்கு தெளிவாக வந்திருக்கோ தெரியல. கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் எடுத்துருக்கிறேன் வீடியோ. பாருங்கள், இது வந்து இதில் இருந்த டேமேஜ் ஆகின சுவிட்சு பாருங்கள், பீஸாக 3 பகுதியாக வந்துருச்சு. அதனால் வந்து நம்மளுக்கு வால்யூம் கூடுதில்லை, வால்யூமை வந்து கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோங்கை வந்து, அதாவது பாட்டை வந்து நெக்ஸ்ட் அடித்து மாற்றி எடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக நான் வந்து மைக்ரோ சுவிட்சை மாற்றிருக்கிறேன். இப்போ வந்து எப்படி வேலை செய்யணும்னு நாம் செக் பண்ணி பார்த்துடலாம். ஜிஎஸ்பி ரீடர் கனெக்ஷன் கொடுத்துருவோம். கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நாம் ஒன் ஆஃப் சுவிட்ச் இங்கே இருக்குது, ஒன் பண்ணிக்கொள்கிறோம். இந்த சுவிட்ச் வந்து நம்மளுக்கு சவுண்டை ஃபுல்லாக வைக்கக்கூடியது. இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா சவுண்டை வந்து ஃபுல்லாக குறைக்கக்கூடியது. இப்போ வந்து நான் சவுண்டை வந்து ஃபுல்லாக வச்சு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு வந்து இந்த மாதிரி சுவிட்ச், அதாவது நெக்ஸ்ட் அடிக்கிறது வால்யூம் கூட்டி குறைக்கிற சுவிட்ச் வந்து டேமேஜ் ஆகி பழுதாகிருச்சுன்னா எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா நான் இந்த சுவிட்ச் இல்லாதனால மைக்ரோ சுவிட்சை வச்சு ஈஸியாக வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். நல்ல நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.